Hello everyone, welcome to Sri Rajalakshmi Institute. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல fly stitch எப்படி போடுறது அப்படின்றத தாங்க பார்க்க போறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. fly stitchக்கும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஷேப்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த மிடில் லைன்லேருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து அதை அப்படியே இப்படி இழுத்து இங்கே ஒரு நாட் போடுங்க, ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் இந்த சைட்லேருந்து த்ரெட் அப்படியே எடுத்து இப்படி இழுத்துட்டு வந்து அதுக்கு பக்கத்திலேயே இங்கேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டாச்சு. மறுபடியும் கீழே ஒரு புது செயின் எடுக்கிறோம், அவ்வளோதான். இதான் ஃப்ளை ஸ்டிச். இதை இந்த லைன் ஃபுல்லு நான் கண்டினியூ பண்ணி காட்டுறேன், பொறுமையாக பாருங்க. ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், ஒரு லாங் செயின், அதை எப்படி இழுத்து இங்கே ஒரு ஷார்ட் செயின், மறுபடியும் ஒரு செயின் கீழே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இன்னொரு நாட் போட வேண்டிய அவசியம் இல்லை, தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் வந்து நம்ம இழுக்க போகிறோம்ல, ஸோ அது நார்மலாக அந்த பொசிஷனில் வந்துடும். நல்லா பொறுமையாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாலே தெளிவாக புரிஞ்சிடும். ரைட் சைட்லேருந்து த்ரெட்டை எடுத்து இழுத்து கொண்டு போய் ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் நெக்ஸ்ட் கீழே கண்டினியூ பண்ணுறேன். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், ரைட் சைட்லேருந்து ஒரு லாங் செயின் இழுத்து கொண்டு வந்து, இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக புரியும்னு நினைக்கிறேன். போகிறோம், கீழே ஒரு புது செயினை கொண்டு வரும். நான் இப்போ எதுவுமே பேசாமல் அமைதியாக ஸ்டிச்சு மட்டும் போடுறேன், கவனிங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டிச்சு போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நான் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஃபைன், நான் 2 பக்கமும் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 2 பக்கமும் நல்லா செயின் ஸ்டிச் போட்டு ஒரு நீட் ஃபினிஷிங்கோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா,
இப்போவே நம்ம செயின் ஸ்டிச் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டே ஆகணும், பக்கத்தில் ஒரு பார்டர் ஃபினிஷிங் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் பிளவுஸ் போடும் போது நமக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்காது. ஏன் இப்போ ப்ராக்டிஸ் தானே, நம்ம என்ன ஸ்டிச் இருக்கோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு போயிடுவோம். பட் பிளவுஸுன்னு நம்ம போட சொல்ல ஒரு விஷயத்துக்கும் இந்த ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். செயின் ஸ்டிச் கொடுத்தாதான் நம்ம அந்த ஒரு பிளவுஸ் வந்து ஒரு நீட் லுக்கு கொடுக்கும், அந்த டிசைன் ஒரு நீட் லுக்கு கொடுக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செய்யற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும். இப்போ இந்த டிசைன் வரைக்கும் போட்டா போதாதா, இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா ஸ்டிச்சிங் வேற போடணுமா அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும். பட் இப்பவே நம்ம இது போல நம்ம செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு ஒரு நீட் அவுட்லுக் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து நமக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையா தோணாது, அது ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு வந்துடும். ஓகே ஃபைன். இந்த ஃப்ளை ஸ்டிச்சை வந்து ஒரு மேங்கோ ஷேப்ல அப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப், அப்புறம் ஒரு லீஃப் ஷேப். இந்த லீஃப் வந்து இன்டர் கனெக்டிவா இருக்கும் இப்படி. அதுக்கப்புறம் ஒரு லீஃப், பக்கத்துலேயே ஒரு லீஃப், பக்கத்துலேயே ஒரு லீஃப். இந்த ஷேப்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம டிசைன்ல வந்து 3 லைன்ஸ் இருந்தது, ரைட்? இந்த டிசைன்ஸ்ல நம்ம இதை எப்படி 3 லைன்ஸா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா நடுவில் ஒரு லைன் போடுறோம். இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, இது நடுவில் இருக்கிற கோடா நம்ம இமேஜின் பண்ணி இப்படி இப்படி வரப்போகுது. புரியும்னு நினைக்கிறேன். அதே போலதான் இந்த டிசைன்ஸ். நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஹார்ட் ஷேப், லீஃப் ஷேப் அண்ட் லீஃப்லேயே பக்கத்தில் ஒரு ஜாயிண்ட் லீஃப் மாதிரி இந்த ஷேப்லலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஃப்ளை ஸ்டிச்சை வந்து நான் ஒரு டிசைனில் அப்ளை பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். லுக், இந்த ஃப்ளவர்ஸ்லலாம் நான் ஃபுல் ஃப்ளை ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். இந்த லீஃப்லேயும் நான் ஃப்ளை ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இந்த ஃப்ளவர் வந்து நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தால பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச், அந்த ஸ்டிச் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த ஃப்ளவருக்கு இதுக்கெல்லாம் நான் வந்து அந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பாருங்க, ஒன்னொன்றுக்கும் நான் அவுட்லைன் போட்டிருப்பேன். எல்லாத்துக்குமே நான் ஒரு அவுட்லைன் ஃபினிஷிங்கோட தான் எண்ட் பண்ணியிருப்பேன்.